காளான் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு மேலப்பெருவிளை பி. விஜயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பலவிதமான தொழில்கள் இருக்கு. ஆடு வளர்க்குறதா இருந்தாலும் சரி, கோழி வளர்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்து நெல் சாகுபடி, அதுக்கப்புறம் பலவிதமான பழப்பயிர்கள் சாகுபடி, இப்படி பலவிதமான சாகுபடிகள் இருந்தாலும் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த அசோலா வளர்ப்பு, இதுல எல்லாம் மக்கள் அதிகமாக நாட்டம் காட்டிட்டு இருக்கக்கூடிய நிலையில காளான் அப்படின்னா, நம்ம எல்லாம் முன்னாடி காளான் அப்படின்னா நினைப்போம் ஏதாவது மரங்களை முறிச்சு போட்டிருந்தாலோ அது கொஞ்ச நாள் பூசணம் பூத்து அதுல வரக்கூடியத காளான் அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச காளான் அதுதான். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா காளான்லயே பலவிதமான காளான்கள் இருக்கு. அதை வளர்த்து உணவுக்காக பல இடங்கள்ல, பல ஹோட்டல்கள்ல பல மக்கள் இன்னைக்கு காளானை தொடர்ச்சியா பயன்படுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது. பலர் சொல்றது என்ன அப்படின்னா, பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம மருத்துவம் படிக்காட்டும் கூட சிலர் சொல்றத நாம காது வழியா கேட்க முடியுது. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில காளான் வளர்ப்புல தொடர்ச்சியா நீங்க பலவிதமான போராட்டங்களுக்கு பிற்பாடு அது ஒரு வெற்றிகரமா செஞ்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி ஊட்டி இந்த பகுதிகளில் கூட நீங்க சாகுபடி பண்ணி அதுல ஒரு அனுபவம் எடுத்த பிற்பாடு இப்ப சமீபத்துல மாம்பழத்துறையாறு அணை பக்கத்துல சிறப்புற செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இந்த மாதிரி காளான் வளர்த்தா நல்ல வருமானம் கிடைக்கும். பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதையும் கடந்து நம்ம பண்ண முடியும், சாதிக்க முடியும். சரி, இவங்களும் பண்றாங்க, நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரிப்பட்ட அனுபவம் அது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? நான் படித்தது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் படிச்சிருந்தேன். சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பூனே, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான். ஸோ அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. நம்ம ஹோசூரில் எல்லாம் போயிட்டு கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் அந்த மாதிரி எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ நம்ம மஷ்ரூம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அதனால இந்த ஃபீல்டில் இது பண்ணேன். முதல்ல இது பண்ணும்போது நான் ஃபுல்லாக டாக்குமெண்ட் எடுத்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டேன். எல்லாமே ஃபுல்லாக கிளியர் ஆன பிறகு நான் சொந்தமாக ஒரு 10க்கு 10 ரூம்ல கம்போஸ்ட் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டில இருந்து வாங்கி இது பண்ணி நான் ட்ரையல் ஆட்டை எடுத்து பார்த்தேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கிடைச்சது. செகண்ட் டைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் அதே ரூம்ல அதே செட்டப்ல வச்சு இது பண்ணேன். ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைச்சது. ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது நல்ல ஈல்டு வந்தது. நல்ல சரி, அப்போ அதை பெருசா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெருசா பண்றதை விட ஓனா பெருசா பண்ணி என்ன ட்ரையல் அண்ட் எரர்ஸ் நம்ம பண்ண முடியாது, பெரிய லெவல்ல பண்ணணும்னாக்கி நல்ல ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டில சொந்தமா லீஸுக்கு லேண்ட் எடுத்து அங்க சொந்தமா பண்ணேன். 2 இயர்ஸ் அங்க பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பண்ணி முடிச்சு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நான் சொந்தமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொந்தமாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அதாவது இப்போ ஸ்பான் அப்படின்னா விதை எப்படி தரமானதா இருக்கோ அதை சார்ந்துதான் அந்த காளான்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காளானை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கு? நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுல நமக்கு ரொம்ப பிரபலமானதுன்னு சொன்னா சிப்பி காளான், மொட்டு காளான், பால் காளான், இந்த வெரைட்டி தான் அதிகமா மக்களுக்கு பயன்பாட்டுல இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது இப்பதான் பயன்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. நம்ம ஊர்ல இருக்கிறது சிப்பி காளான், மொட்டு காளான், பால் காளான். இதுல நான் பண்றது மொட்டு காளான் மட்டும்தான், அதாவது பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்றது. நிறைய விதமான காளான்கள் இருந்தாலும் மொட்டு காளானை தான் நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன காரணத்தினால மொட்டு காளானை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? மொட்டு காளான் தான் பயன்பாடு அதிகமா இருக்குது. ஸோ அதனால மொட்டு காளானை தேர்ந்தெடுத்தேன். அதாவது அந்த அறையை என்ன மாதிரி அமைப்புல அதை தயார்படுத்தினீங்க? ரூம் நார்மல் காங்கிரீட் வால்லே இது பண்ணிக்கலாம். அதாவது மொட்டுக்காளானுக்கு டெம்பரேச்சர் 14 டிகிரி வேணும், 14 டிகிரி டெம்பரேச்சர் வேணும். அதனால ஏசி வச்சுதான் வளர்க்க முடியும். அதுக்கு இப்போ ஆரம்ப செலவு எவ்வளவு? உங்களுக்கு பில்டிங் இருக்குதுன்னா ஏசி ஜென்ரேட்டர் இதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்துடும். ஏன்னா கண்டினியூஸ் பவர் வேணும். ஒரு ஏசி பாத்தீங்கன்னா 10க்கு 10 ரூமுக்கு 2 டன் ஏசி வேணும். பிளஸ் அதுக்கு 7.5 கிலோவாட்டுக்கு ஜென்ரேட்டர் வேணும். சிலர் பாத்தீங்கன்னா இப்போ ஓலை குடிசை போட்டு அதுல தொங்கல் மாதிரி விட்டு அப்படியெல்லாம் செய்யறாங்களா? தென்னந்தோப்பு அந்த மாதிரி. அது நம்ம சிப்பி காளான் அது நம்ம ஒரு கிளைமேட்டுக்கே வந்துடும். மற்றபடி மொட்டு காளான் அந்த மாதிரி வரதில்ல. சிப்பி காளான், பால் காளான் 30 டிகிரி இருந்தா போதும். அதெல்லாம் கூட வளர்த்து பாத்திருக்கீங்களா? ஆமா, வளர்த்து பாத்துருக்கேன். அது என்ன மாதிரிப்பட்ட இடத்துல வளர்த்திருக்கீங்க? நம்ம ஊர்லயே வளர்த்து பாத்திருக்கேன், வீட்டுலயே வளர்த்து பாத்திருக்கேன். சின்னதாட்டு ஒரு சின்ன 10க்கு 10 நீங்க சொன்ன மாதிரி ஓலை குடிசைல இது பண்ணி அந்த மாதிரி ஷீட் போட்டு அது ரூம் ரெடி பண்ணி இது பண்ணேன். ஸோ எனக்கு அதுல சக்சஸ் இல்லை. ஆனா இதுல நல்ல சக்சஸ் இருந்துச்சு மொட்டு காளான்ல. ஏன்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ரொம்ப எனக்கு சக்சஸும் கிடைச்சது அதுல. சரி, இப்போ விதைகள் நம்ம வெளியூர்கள்ல இருந்து வாங்கியாச்சு. வாங்கின பிறகு அந்த உரிகள் மாதிரி கட்டி கட்டி தொங்க விடுவோம். எவ்வளவு அளவுல உரி வைக்கணும்? நீங்க சிப்பி காளானுக்கு தான் அந்த மாதிரி தொங்க போடுறது, உரிகள் தொங்க போடுறது. இதுக்கு அப்படி இல்லை, நம்ம உரம் ப்ரிப்பேர் பண்ணணும்.
கம்போஸ்ட் ரெடி பண்றது வந்துட்டு 18 days ப்ராசஸ். ஓஹோ. 18 to 30 days. என்ன மாதிரி ரெடி பண்ண வேண்டியிருக்கும்? அதாவது நம்ம வந்துட்டு கோழி எரு, அப்புறம் வந்துட்டு பேஸ் மெட்டீரியல் வந்துட்டு வைக்கோல் தேவைப்படும். வைக்கோல், கோழி எரு, அப்புறம் வந்துட்டு ஜிப்சம், யூரியா, புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு 18 to 30 days. அதாவது ஓப்பன் ஃபீல்ட்ல பண்ணீங்கன்னா 30 days ஆகும். சரி, இந்த மாதிரி வளர்க்கும் போது அதுக்கு வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க ஏற்கனவே ஊட்டி அந்த பகுதியில நீங்க எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டீங்க. இப்போ அதை செயல்படுத்துறது நம்ம குமரி மாவட்டத்துல ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு பிற்பாடு எவ்வளவு நாள்ல நமக்கு அது மகசூல் கொடுக்கும்? வளர்க்கும் போது எப்படி அதை பராமரிக்கணும் அதை சொல்லுங்க. கம்போஸ்ட் தான் மெயின் ஸ்டேஜ். அந்த கம்போஸ்ட் வந்துட்டு 18 days ப்ராசஸ். ஸோ அந்த 18 days ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஸ்பான் வந்துட்டு நமக்கு வேற இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்குது. ஸோ குவாலிட்டியான ஸ்பான்ஸ் வாங்கி நம்ம இது பண்றோம். அதாவது 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி பேக்ல அடைச்சு நம்ம ரூமுக்குள்ள வச்சிருவோம். ரூம் டெம்பரேச்சர் அந்த டைம்ல 24 டிகிரி மெயின்டைன் பண்ணி உள்ள ரூம்ல வச்சிருவோம், ஏசி ரூம்ல. ஏற்கனவே 14 சொன்னது அது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான 24 டிகிரி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் 14 days ப்ராப்பரா எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஹியூமிடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் CO2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளிச்சம் தேவையில்லை, வெளிச்சம் தேவைன்னா நம்ம உள்ள போகும்போது லைட் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த 14 days முடிஞ்ச பிறகு நம்ம தெரியும், ரூமுக்குள்ள போகும்போதே ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல வச்சாலே தெரிஞ்சு பாத்துரும் நமக்கு ஓகே இது ஸ்பான் ரன் முடிஞ்சது, நமக்கு கேசிங் அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு. அது அடுத்த ஸ்டேஜ்ல கேசிங் சாயில் போடுவோம். கேசிங் சாயில் நம்ம நார்மலா யூஸ் பண்றது கோகோபீட் யூஸ் பண்றோம், அதாவது கதம்பத்தூள். ஸோ இது இதுவும் ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பரா ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதுக்கு பிறகுதான் இதுல யூஸ் பண்ணணும். அது ஒரு 7 days ப்ராசஸ். 7 நாள் முடிஞ்ச பிறகு அந்த மைசீலியம் மேல எழும்பி வரும். வந்த பிறகு மறுபடியும் ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அடுத்த ஸ்டேஜ்ல கையை வச்சு கிண்டி விடுற மாதிரி லைட்டா கிண்டி விட்டோம்னாக்கி அந்த மைசீலியம் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த டைம்ல நம்ம அப்படியே ஃப்ளஷிங் பண்ண முடியாது. ஸோ நம்ம லைட்டா கிண்டி விட்டோம்னாக்கி தேங்காய் மஞ்சி எல்லாம் கொஞ்சம் உதிர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் ஒரு 4 days வச்சோம்னாக்கி அதே டெம்பரேச்சர் 24 டிகிரிலே மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். மறுபடியும் பேப்பர் வாட்டரிங் கொடுத்துக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல அப்படியே 4 days முடிஞ்ச பிறகு மேல போட்டிருக்க கவர் எல்லாமே எடுத்துக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் அப்படியே குறைச்சு 14 டிகிரி கொண்டு வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 10 நாள்ல பின்ஸ் ஃபார்ம் ஆக தொடங்கிறோம். இது போட்டு பின்ஸ் ஃபார்ம் ஆகுறதுன்னு 40 நாள். உடனே பறிச்சிடலாமா? இல்ல, அதுல இருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பறிக்க முடியும். ஏன்னா பின்ஸ் ரொம்ப பொடிசா இருக்கும். ஸோ அது ஒரு 3 நாள் கழியும் போது தான் கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்றது இல்ல மக்களுக்கு கொடுக்கறது இது ரொம்ப சின்னதா இருந்தா அந்த அளவு இருக்காது. அது கொஞ்சம் பெருசாகும் போது குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப. ஸோ அதை நம்ம பிக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி சேல். பறிக்கிறதுக்கு எல்லாம் நீங்களே பறிச்சிருக்கீங்களா? பறிக்கிறதுக்கு நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, லோக்கல்ல உள்ளவங்களே இருக்கிறாங்க, பக்கத்து கிராமத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க, அப்புறம் வெளியூர்ல இருந்தா இருக்கிறாங்க. எவ்வளவு இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு 50 சென்ட் ஏரியால பண்ணிட்டு இருக்கோம். 50 சென்ட்ல பண்றீங்க? ஆமா. சரி. வேலைக்கு வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா பொதுவா காளான் வளர்ப்புல பொறுத்த வரைக்கும் சுத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்றீங்க? ரூம் செட்டப் எல்லாமே ஏர் டைட் ரூம்ஸ். உள்ள போகிறவங்களுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஃபார்மலின் வாட்டர்ஸ் கோணிப்பையில ஃபார்மலின் இது மிதிச்சுதான் உள்ள போவாங்க. இதுலயே அந்த இதாயிக்கும். மற்றபடி ஏர் டைட் ரூம்ஸோ இதாகாது. இது போக அவங்களுக்கு கிளவுஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். பலவிதமான பாதுகாப்புகளை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமா. காளானை பொறுத்த வரைக்கும் வளரும் போது ஏதாவது நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டா? பல விதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மெடிசின்ஸ் இருக்குது. அது எல்லா ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம இப்போ ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி அதுக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த இதை அதே ப்ராசஸ் தான் இங்க நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இந்த மாதிரி காளானை வளர்க்கும் போது ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலோ அந்த நேரத்துல யாரை அணுகுறீங்க? எப்படி அதுக்கான தீர்வு கிடைக்கும்? நமக்கு டீம் டெல்லியில இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணாக்கி அவங்க ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க எல்லா இதுவுமே. இந்த இதுக்கு இப்பவும் கூட இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப இது இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 6 months எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. சரி, காளானை பறிச்ச பிற்பாடு எங்க கொண்டு விற்பனை பண்றீங்க? நமக்கு ஏற்கனவே நான் ஊட்டியில இருந்து பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு டீலர்ஸ் அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன். எப்படி அனுப்புறீங்க? பை டிரான்ஸ்போர்ட். அதாவது நைட் பஸ்ல போட்டு விட்டுருவேன். ஸோ அவங்க அவங்க இப்போ திருநெல்வேலி போகிறது அவங்க அந்த இதுல எடுத்துக்குவாங்க. அடுத்து மதுரை போகும், மதுரையில உள்ளவங்க மதுரையில எடுத்துக்குவாங்க. ஸோ கோயில்பட்டி, சாத்தூர் இங்க எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். பறிச்ச பிறகு அதாவது எவ்வளவு நாள் பாதுகாப்பா வைக்கலாம்? நார்மலா ரெஃப்ரிஜரேட்டர்ல தான் இது பண்ணி ஆகணும். அப்படி வச்சாக்கி ஒரு 7 நாள் வரைக்கும் எதுவும் செய்யாது. இந்த மாதிரி நீங்க விற்பனை பண்றதுக்கு ஏதாவது சிரமங்களை சந்திக்கிறீங்களா? இல்லை, கொண்டான்னு தான் கேக்குறாங்களே தவிர யாரும்
வேண்டாம் வேண்டாம்னு யாரும் சொல்லல. கிலோ என்ன விலைக்கு விற்பனை பண்றீங்க? நம்ம கிலோ வந்துட்டு ஆம் சேல் வந்துட்டு 250 ரூபாய் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. மற்றபடி வந்துட்டு நீங்க ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 200 வச்சு சேல் பண்ணிடுறோம். அதாவது ஒரு பாக்ஸரை இது பண்ணி 200 கிராம் பேக்கெட் அது வந்துட்டு 50 ரூபாய் வச்சு நம்ம ஃபார்ம் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே இது வந்துட்டு டீலர்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு அவங்க 40 ரூபாய் வச்சு கொடுக்குறேன் ஒரு பேக்கெட். என்னதான் இருந்தாலும் நீங்க பல விதமான உணவுகள் சாப்பிட்டு இருப்பீங்க. காளான் சமைச்சு சாப்பிட்டு உங்க அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு வந்துட்டு நான் வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனுடைய சுவை எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருந்தாலும் அது நல்லா இருக்கும். சரி, அதாவது இது வரைக்கும் அருமையா பல விதமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா காளான் வளர்ப்பு, அதுலயும் மொட்டு காளான் வளர்த்துட்டு இருக்கீங்க. மொட்டு காளான் வளர்ப்பு முதல்ல படிப்படியா கத்துக்கிட்ட பிற்பாடு ஊட்டி இந்த மாதிரிப்பட்ட இடங்களை வச்சு அதுக்கு பிறகு அரசினுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறத ஒவ்வொன்னையா அலசி ஆராய்ஞ்சி அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா காளான் வளர்த்துட்டு இருக்கீங்க. காளான் வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல 10க்கு 10 ரூம்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் படிப்படியா வளர்த்து இப்போ 20 பேருக்கிட்ட வேலை குடிக்கக்கூடிய அளவுல வளர்ந்துருக்கீங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. உங்க அலைபேசி என்ன ஒன்று சொல்லலாமா? 8220 ஓகே 444 அதாவது உங்க அலைபேசி எண் என்ன அப்படின்னா 8220444571. இந்த எண்ணை தொடர்பு கொண்டா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட சந்தேகங்களை நிவர்த்தி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கூட இந்த நேரத்தை தெரியப்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம காளான் வளர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தொழில் பண்ண முடியுது. உணவுக்காக பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்களுக்கு விற்பனை பண்ணி போக இன்னும் கொண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல தேவை இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில். சரியா அதனுடைய நுட்பங்களையும் தெளிவா தெரிஞ்சு முன் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பிற்பாடு அதை செஞ்சோம் அப்படின்னா அதுல வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பா மொட்டுக்காளான் வளர்ப்பு குறித்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரம் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இதுவரை காளான் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு மேலப்பெருவிளை பி. விஜயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.